அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பாலிட்டி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். பாலிட்டி முதல் சாப்டர்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம். அதாவது சிலபஸ் வைஸா இந்திய அரசியல் அமைப்புல இருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதனுடைய அடுத்த டாபிக் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கம் பார்த்தோம். இந்திய அரசியல் அமைப்பு யார் உருவாக்குனா? அரசியல் நிர்ணய சபை உருவாக்குச்சு. அப்போ அந்த அரசியல் நிர்ணய சபை எப்படி வந்தது? அதுல எவ்வளவு உறுப்பினர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அரசியல் அமைப்புல என்னென்னலாம் இருந்தது, இது போன்ற அனைத்து விஷயமும் நம்ம என்ன பண்ணோம் போன வீடியோல பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்போட சிறப்பு இயல்புகள் அந்த டாபிக் பார்க்கலாம். அதாவது அரசியல் அமைப்பு எழுதிட்டு அதை எடுத்து நம்ம பார்க்கும்போது நிறைய சிறப்பு இயல்புகள் இருக்கு. அதை ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வரிசைப்படுத்தி இருக்கோம். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் வரிசைப்படுத்தி இருக்கோம். அந்த அந்த அதெல்லாம் சிறப்பு இயல்புகளா இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய சிலபஸ்ல அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்றோம். அரசியலமைப்போட சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம ஒவ்வொரு சிறப்பு இயல்புகளா பார்க்கலாம். மொத்தம் ஒரு 17 வரிசைப்படுத்துவாங்க. ஒரு சிலது நம்ம பின்னாடி டீட்டெயிலா படிக்க போறோம். இங்க ஒரு சில டாபிக் மட்டும் கொஞ்சம் தெளிவா என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். நம்ம தெரியும், நம்மளுடைய அரசியலமைப்பு பல நாடுகளில் இருந்து வாங்கின ஒரு அரசியலமைப்பு, இன்ஸ்பிரேஷனல் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அதுல நிறைய சிறப்பு இயல்புகள் இருக்கு. உலகில எழுதப்பட்ட அரசியலமைப்பா இருக்கு, உலகிலே பெரிய அரசியலமைப்பா இருக்கு, நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை, ஒற்றை குடியுரிமை, சுதந்திரமான அமைப்புகள், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்ற அரசாங்க முறை, அதுக்கப்புறம் கூட்டாட்சி அரசாங்க முறை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இறையாண்மை கொண்ட நாடாளுமன்றம், அடிப்படை உரிமைகள், கடமைகள், டிபிஎஸ்பி, 3 அடுக்கு அரசாங்கம். ஓகேவா? அதுக்கப்புறம் சுதந்திரமான நீதித்துறை, ஒருங்கிணைந்த நீதித்துறை, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். சரிங்களா? ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இந்திய அரசியல் அமைப்பு என்னது? உலகில் உள்ள பல நாடுகளோட அரசியல் அமைப்போட சிறப்பு கூறுகளை என்னது உள்ளடக்கிய ஒரு அரசியல் அமைப்பா நம்மளுடைய அரசியல் அமைப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சிறப்பு கூறு, நம்மளுடைய அரசியலமைப்போட முதல் சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா நீளமான எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு. நீளமான எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு என்னது? உலகில இப்ப என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, கான்ஸ்டிடியூஷன் எழுதலாம், நமக்கான அரசியலமைப்பு எழுதலாம் அப்படின்னு முடிவானதும் அரசியல் நிர்ணய சபையில் இருந்த நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், அரசியல் அமைப்பை உருவாக்கிய வல்லுநர்கள் என்ன பண்றாங்க, இந்திய அரசியல் அமைப்பு எழுதப்பட்ட அரசியல் அமைப்பா இருக்கலாமா அல்லது எழுதப்படாத அரசியல் அமைப்பா இருக்கலாமா அப்படின்னு 2 கேள்வி அவங்க முன்னாடி வருது. அது என்ன எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, எழுதப்படாத அரசியல் அமைப்பு? அமெரிக்கால எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு, இங்கிலாந்துல எழுதப்படாத அரசியல் அமைப்பு. நம்ம எதை சூஸ் பண்ணலாம் போது நம்ம நாட்டுக்கு கண்டிப்பா தான் தேவைப்படும், எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு தான் தேவை. நம்ம நாட்டுக்கு என்ன தேவை? எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு தேவை. அதுதான் உலகில எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு இருக்கு, எழுதப்படாத அரசியல் அமைப்பு இருக்கு. எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு எடுத்துக்காட்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, அப்புறம் இந்தியா. அதுல எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு எடுத்துக்காட்டு. எழுதப்படாத அரசியல் அமைப்புக்கு இங்கிலாந்து, கனடா, நியூசிலாந்து இந்த நாடுகள்லாம் எழுதப்படாத அரசியல் அமைப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், எழுதப்படாத அரசியல் அமைப்பு அதை வேண்டாம்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு எடுத்துட்டோம். ஓகே, எங்க இருந்து? அமெரிக்காவில இருந்து தரும். ஓகேவா? சரி. இப்போ ஏன் எழுதப்பட்டதுன்னா மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு, பல்வேறு இனங்கள், மொழிகள் கொண்ட ஒரு நாடா இருக்கு. எழுதி வைத்துட்டா ரொம்ப நாள் இருக்கும், கிளியரா இருக்கும், யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, ஒரு கான்ஃபிளிக்ட் இல்லாம என்ன ஆகும் போகும். ஓகேவா? நாடு நிர்வாகம் செய்ய வசதியா இருக்கும். அதனால நம்ம எழுதப்பட்ட அரசியல் அமைப்பை சூஸ் பண்றோம். சரிங்களா? அடுத்தது இந்திய அரசியலமைப்பு தான் என்னதுன்னா எழுதப்பட்ட அரசியலமைப்பா நீளமான அரசியலமைப்பு, உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு. ஏன்னா அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிறோம், விரிவாக எழுதியிருக்கிறோம். அனைத்தையும் உள்ளடக்கி விரிவா எழுதுனதால என்ன ஆயிடுச்சு, நம்ம அரசியலமைப்பு நீளமான அரசியலமைப்பா
மாறிடுச்சு. அப்ப என்ன சொல்லலாம்? ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு பாருங்க ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு. அதுக்கு முன்னாடி வரலாம், அந்த காரணம் தெரியுது முன்னாடி பாருங்க. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது ஒரு முகவுரை, 8 அட்டவணைகள், 22 பகுதிகள், 395 விதிகள் இருந்தன. அட் பிரசன்ட் பாருங்க 1951க்கு பிறகு இப்போ அட் பிரசன்ட்ல ஓகேவா நிறைய திருத்தங்கள், இது வரைக்கும் 106 திருத்தங்கள் மேற்கொண்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா திருத்தங்கள் அப்படின்னும் போது நிறைய சேர்த்திருக்கலாம், டெலீட் பண்ணதை விட நிறைய சேர்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்களா? பாருங்க 20 ஆர்டிகல் மற்றும் பகுதி 7 நீக்கிறாங்க, அவ்வளவுதான் நீக்கிருக்காங்க. ஆனா எவ்வளவு சேர்த்திருக்காங்க பாருங்க, 95 விதிகள், 4 பகுதிகள் சேர்த்திருக்காங்க. எது? பகுதி 4A, 9A, 9B, 14A இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. 4 அட்டவணை சேர்த்திருக்காங்க. 8 அட்டவணையில இருந்து மேலும் 4 சேர்த்து 12 அட்டவணையா மாறி இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்த்திருக்காங்க. அப்போ உலகத்துல இந்த அளவுக்கு விதிகள் அட்டவணைகள் ஒரு இருக்கிற வேற எந்த ஒரு அரசியலமைப்பும் இல்லை. சரிங்களா? அடுத்தது ஏன் இந்திய அரசியலமைப்பு ஓகேவா மிக நீளமா இருக்கு? ஓகேவா? காரணம் என்னன்னா புவியியல் காரணங்கள். இந்தியா ஒரு பெரிய நாடு, அதன் பன்முகத்தன்மை ஓகேவா, அதனுடைய பன்முகத்தன்மை. ஏன் பல விதமான கலாச்சாரங்கள், பலவிதமான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடா இருக்கு. எல்லா மக்களையும் உள்ளடக்கி எழுதணும். இரண்டாவது பாருங்க வரலாற்று காரணம். அது என்ன வரலாற்று காரணம்? இந்தியாவோட அரசியலமைப்பு பெரும் பகுதி எங்க இருந்து எடுத்திருக்கோம்? இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்து எடுத்திருக்கோம், 1935. சரிங்களா? அதுல இருந்து அதுக்கப்புறம் மத்தியத்துக்கும் ஒரே அரசியலமைப்பு தான், மாநிலங்களுக்கும் ஒரே அரசியலமைப்பு தான். அமெரிக்கால அப்படி இல்லை, மத்தியத்துக்கு வேற அரசியலமைப்பு, அதாவது அமெரிக்கா முழுமையும் மத்தியம் அப்படின்னா ஒரு அரசியலமைப்பு, அந்தந்த மாநிலங்களுக்கு வேற அரசியலமைப்பு, அப்படி 2 அரசியலமைப்பு இருக்கு. ஆனா இந்தியாவில் அப்படி இல்லையா, மத்தியத்துக்கும் மாநிலம் சேர்த்து என்னது? ஒரே அரசியலமைப்பு. என்னது? ஒரே அரசியலமைப்பு. அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையில் வழக்கறிஞர்கள் ஆதிக்கம். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எழுதுறாங்க இல்லையா, அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதக்கூடிய அந்த அவையில, அரசியல் நிர்ணய சபையில பெரும்பாலான வல்லுநர்கள் யார் அப்படின்னா வழக்கறிஞர்களா இருக்காங்க, சட்டம் படிச்சவங்களா இருக்காங்க. சட்டம் படிச்சவங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நிறைய சட்ட நாலேஜ் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, நிறைய விஷயத்த சேர்க்கணும்ன்றதாலே ஆட்டோமேட்டிக்கா ஆகி போச்சு நம்மளுடைய அரசியலமைப்பு பெரிய அரசியலமைப்பா ஆச்சு. எந்த அளவுக்கு பெரிய அரசியலமைப்புனா அங்க பாருங்களேன், அமெரிக்கால 7 ஆர்டிகல் தான் இருக்கு அமெரிக்க அரசியலமைப்புல. ஆஸ்திரேலியால 128 அரசியலமைப்பு இருக்கு, 128 விதிகள் இருக்கு, சாரி ஆர்டிகல். அமெரிக்க அரசியலமைப்புல 7 ஆர்டிகல், ஆஸ்திரேலியா அரசியலமைப்புல 128 ஆர்டிகல், சீனாவுல 138 ஆர்டிகல், கனடாவுல 147 ஆர்டிகல். ஆனா இந்தியாவில் எவ்வளவு? 395 விதிகள் உள்ளன, ஆர்டிகல். ஓகேங்களா? சோ அப்ப பாருங்க, இது உலகிலேயே 395 இந்த அளவுக்கு அதிகப்படியான விதிகள், ஆர்டிகல் கொண்டுள்ள ஒரே அரசியலமைப்பு எது? இந்திய அரசியலமைப்பு. சரிங்களா? புரியுதா? ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்தது ஓகேவா, அதான் சொல்றாங்க அரசியலமைப்பு ஆளுகையின் அடிப்படை கோட்பாடுகளை கொண்டு. சரி, ஓகே, அதான் அடிப்படையான கோட்பாடுகளை கொண்டு இருக்குது, விரிவான நிர்வாக ஏற்பாடுகளையும் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய அரசியலமைப்பு. புரியுதுங்களா? ஏன் நம்மளுடைய அரசியலமைப்பு பெரிய அரசியலமைப்புனா 4 ரீசன் பார்த்திருக்கிறோம். முதல் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம என்ன வந்திருக்கோம், பெரிய நாடா இருக்கு, பன்முகத்தன்மையா இருக்கு, வரலாற்று காரணம் இருக்கு. 1935 இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கிறோம். 1935 இந்திய அரசாங்க சட்டமே ரொம்ப பெருசு, அதுல இருந்து இங்க நிறைய விஷயம் சேர்த்ததால ஆட்டோமேட்டிக்கா இதுவும் பெருசா இருக்கு. மத்திய மாநிலத்துக்கு சேர்ந்த என்னதான் ஒரே ஒரு ஆர்டிகல் தான். அரசியல் நிர்ணய சபையில வழக்கறிஞர்கள் ஆதிக்கம் அதிகமா இருந்ததால நம்மளுடைய அரசியலமைப்பு பெரிய அரசியலமைப்பா மாறி இருக்கு. அடுத்து போயிடலாமா? இரண்டாவது என்னது? பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. இரண்டாவது சிறப்பு கூறு பாருங்க, நம்மளுடைய அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? அதனால்தான் நம்ம அரசியலமைப்பு விமர்சனம் இருக்கு, அதெல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். அது என்ன பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டது? இந்திய அரசியலமைப்போட பெரும்பாலான விஷயங்கள், குறிப்பா 60க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பெற்றிருப்பாங்க. நம்ம பிகினிங்லே பார்த்திருக்கோம். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்பிரேஷனல் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? நிறைய நாடுகள்ல நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. அதை எடுத்து நம்ம அரசியலமைப்பு உருவாக்கும் போது இன்னும் ஒரு பெஸ்டான கான்ஸ்டிடியூஷன் நம்ம இந்த மாறும் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்,
பல நாடுகள்ல இருந்து நம்ம இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்கும். குறிப்பா எவ்வளவு நாடுகள் இருக்கு? நம்ம அரசியலமைப்பு எழுதுறதுக்காக 60க்கும் மேற்பட்ட அரசியலமைப்பு என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுடைய வல்லுநர்கள் படிச்சு பார்த்திருக்காங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா டாக்டர் அம்பேத்கர் மட்டுமே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகள் படிச்சு அரசியலமைப்பை படிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காரு, நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்க செஞ்சிருக்காரு. ஓகேங்களா? சோ அதுதான். அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்திய அரசாங்க சட்டம் 1935 இருக்கா, அதுல இருந்து மட்டுமே 250 கூறுகள் அப்படின்னு மேட்டர்ஸ், விஷயங்கள் எடுத்திருக்காங்க. விதிகள் சொல்றதோட அவ்வளவு விஷயங்கள் எடுத்திருக்காங்க. எதுல இருந்து? இந்திய அரசாங்க சட்டம் 1935 இருந்து. ஓகேவா? அதை நம்ம எப்படி பிரிக்கலாம் பாருங்க. அரசியலமைப்போட கட்டமைப்பு. ஓகேவா? அரசியலமைப்போட கட்டமைப்பு பகுதினா இந்திய அரசாங்க சட்டம் 1930 அதுல இருந்து எடுத்து 35 அதுல இருந்து எடுத்திருக்காங்க. அரசியலமைப்போட பிலாசபிக்கல் பார்ட், தத்துவ பகுதி, அது எங்க இருந்து எடுத்திருக்கோம்? அதாவது அடிப்படை உரிமைகள் டிபிஎஸ்பி தான் தத்துவ பகுதின்னு சொல்லுவாங்க. இது என்ன எடுத்திருக்கோம்? அடிப்படை உரிமைகள் அமெரிக்காலையும், டிபிஎஸ்பி அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கோம். அரசியலமைப்போட அரசியல் பகுதி பொலிட்டிக்கல் பார்ட் எங்க இருந்து எடுத்திருக்கோம்? அது பொலிட்டிக்கல் பார்ட்னா கேபினெட், அரசாங்கம், இந்தியாவோட நிர்வாகம், இந்தியாவோட சட்டமன்ற உறவுகள், இதெல்லாம் வந்து அரசியல் பகுதின்னு சொல்லுவாங்க. எங்க இருந்து எடுத்திருக்கோம்? இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். அதன் பிறகு மற்ற பகுதிகள் இருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்பு மற்ற பகுதிகள் மத்த நாடுல இருந்து கனடா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஓகே, ரஷ்யா போன்ற நாடுகளில் இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதனாலதான் என்ன சொல்றாரு பாருங்க அம்பேத்கர், உலகிற்கு தெரிந்த அனைத்து நாடுகளின் அரசியலமைப்பில் இருந்தும் சூறையாடி தொகுக்கப்பட்ட சிறந்த அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு. ஓகே, என்னது? சூறையாடி தொகுக்கப்பட்ட ஒரு சிறந்த அரசியலமைப்பு எது இருக்கு? இந்திய அரசியலமைப்பு உள்ளது அப்படின்னு யார் சொல்றாரு? நம்மளுடைய அரசியலமைப்போட தந்தை யாரு? அம்பேத்கர் சொல்றாரு. அப்போ அடுத்து பார்க்கலாமா? அதை இன்னும் கூட கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பல நாடுகள் இருந்து பெறப்பட்டு பல்வேறு ஆதாரங்கள் அந்த மாதிரி இங்கேயே பார்த்துலாம். நம்ம தனியா ஒரு டைட்டிலா கூட பார்க்கலாம். பட் இந்த சிறப்பு இயல்புகள் பார்க்கறதுலே இங்கே பார்த்துடலாம். ஓகேங்களா? என்னென்ன பாருங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1935, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதுல நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு 2/3 250 கூறுகள் எங்கிருந்து இதுல இருந்து எடுத்திருக்கோம். அதுல எல்லாம் கூறுகளை ஒரு முக்கியமானது கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட கூட்டாட்சி அரசாங்க முறை, அதான் பெடரல் ஸ்கீம். அதுக்கப்புறம் ஆளுநர் பதவி, கவர்னர் போஸ்ட், கூட்டாட்சி நீதித்துறை, ஜுடிஷியரி சிஸ்டம், பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி, நெருக்கடி நிலை பிரகடனம், எமர்ஜென்சி ப்ராவிஷன், நீதித்துறையோட பங்களிப்பு. ஓகேங்களா? இது எல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்கோம்? இந்திய அரசாங்க சட்டத்தில இருந்து எடுத்திருக்கோம். அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது இங்க வாங்க. இங்கிலாந்து அரசியலமைப்புல இருந்து என்ன எடுத்திருக்கும் பாருங்க. இங்கிலாந்து அரசியலமைப்பு நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நாடாளுமன்றம் வந்து அங்கதான் பாருங்க. நாடாளுமன்ற முறை அரசாங்கம், ஈரவை அரசாங்கம் நாடாளுமன்ற முறை, கேபினெட் அரசாங்க முறை, நாடாளுமன்ற செயல்முறைகள். ஓகேங்களா? இது எல்லாமே தான். இது இல்லாம வேற என்ன? சட்டத்தின் ஆட்சி, ஒற்றை குடியுரிமை, நீதி பேராணை, இடைக்கால தடை ஆணை, சட்டம் உருவாக்கும் வழிமுறைகள், சட்ட உருவாக்க முறைகள், தணிக்கை கணக்காய்வு துறை சிஏஜி. ஓகேங்களா? இது எல்லாமே எங்க இருந்து? இங்கிலாந்து நாட்டில இருந்து எடுத்திருக்கும். அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது வாங்க, வேற என்ன இருக்கு? கனடா அரசியலமைப்பு. கனடால பாருங்க, ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது கூட மத்திய அரசுக்கு வலுவான விஷயங்கள்னா அது கனடா தான். இங்க பாருங்க, வலிமையான மத்திய அரசினை உடைய கூட்டாட்சி, எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருத்தல், மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம், உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை வழங்கும் அதிகார வரம்பு. ஓகேங்களா? சோ அப்போ மத்திய அரசுக்கு அதிக அதிகாரம் இருக்குது அப்படின்னா அது எந்த நாடு? கனடா அரசியலமைப்பு. பாருங்க, வலிமையான மத்திய அரசினை உடைய கூட்டாட்சி, எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருத்தல், மத்திய அரசால் ஆளுநர் நியமனம், உச்ச நீதிமன்றத்தோட ஆலோசனை வழங்கும் அதிகார எல்லை. இது எல்லாம் கனடா அரசியலமைப்பு. அடுத்து போயிடுவோம். அடுத்தது அமெரிக்க அரசியலமைப்பு. என்னென்ன எடுத்திருக்கும் பாருங்க. அமெரிக்க அரசியலமைப்புல முகவுரை, அடிப்படை உரிமைகள், நீதி மன்ற மறு ஆய்வு, நீதி பரிசீலனை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது நீதித்துறையின் சுதந்திரம், குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யறது,
உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யறது, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யறது, துணை குடியரசுத் தலைவர் பதவி, துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யறது. ஓகேங்களா? இது எல்லாமே அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து எடுத்துரும். ஓகேவா? ஆஸ்திரேலியா வாங்க. ஆஸ்திரேலியால பொதுப்பட்டியல், நாடாளுமன்ற ஈரவைகளின் கூட்டம், இந்தியாவுக்குள்ள வணிகம் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த போக்குவரத்து சுதந்திரம். ஓகேவா? இது மூணும் எங்க இருந்து எடுத்திருக்கோம்? ஆஸ்திரேலியா. அடுத்தது வாங்க ஜெர்மனி. ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. வெய்மர் என்ற இடத்துல அவங்க அரசியலமைப்பை உருவாக்குனதால ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது? நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளுக்கு தற்காலிக தடை. எங்க இருந்து எடுத்திருக்கோம்? ஜெர்மனி அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? அடுத்து போலாமா? அடுத்து அயர்லாந்து அரசியலமைப்பு. இது அயர்லாந்து அரசியலமைப்பு. இங்க பாருங்க, அரசு கொள்கையின் வழிகாட்டும் நெறிமுறைகள், அதாவது டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறும் வழிமுறைகள், ராஜ்யசபா நியமன உறுப்பினர்களே குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் இல்லையா, அந்த முறை. ஓகேவா? இது மூணும் அயர்லாந்துல இருந்து எடுத்திருக்கும். அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்து வாங்க ரஷ்யா. ரஷ்யாவில் என்னது? அடிப்படை கடமைகள் எடுத்திருக்கோம். 5ஆண்டு திட்டம் வேண்டாம். ஓகேவா? அடிப்படை கடமைகள் எடுத்திருக்கோம். முகவுரையில் கூறப்பட்டுள்ள நீதி என்னென்ன நீதி? சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. ஓகேவா? இது மூணும் எங்க? இந்த ரெண்டுமே எங்க எடுத்திருக்கோம்? ரஷ்யா. பிரான்ஸ்ல பாருங்க, பிரான்ஸ்ல 2 விஷயங்கள் எடுத்திருப்போம். ஒண்ணு குடியரசு அப்படின்ற ஒரு கான்செப்டும், ரெண்டாவது முகவுரையில் இருக்கிற சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அந்த கான்செப்டும் எங்க இருந்து எடுத்திருக்கோம்? ரஷ்யா பிரான்ஸ் அரசியலமைப்புல இருந்து எடுத்திருக்கோம். அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால பாருங்க 2 விஷயம். ஒண்ணு அரசியலமைப்பை திருத்தம் செய்வதற்கான நடைமுறைகள், 2 ராஜ்யசபா உறுப்பினர்களை மறைமுகமா தேர்ந்தெடுக்கிறாங்களே அந்த மெத்தட். அப்போ 2 விஷயங்கள் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்து. ஓகேங்களா? சோ அப்ப என்ன தெரியுது? இந்தியா அரசியலமைப்பு பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டதுதான் இல்லைன்னு சொல்லல, 60க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. ஆனா பெருமையாவே சொல்றாரு நம்மளுடைய பவுண்டிங் ஃபாதரான டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், நிறைய நாட்டில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம ஒரு பெஸ்டான கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி இருக்கிறோம், இது ஒரு சூறையாடப்பட்ட அரசியலமைப்பு தான் அப்படின்னு யாரு சொல்றாரு? நம்மளுடைய டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொல்றாங்க இல்லையா? ஓகேவா? அப்போ 60க்கும் மேற்பட்ட நாடுகள் சொன்னாலும் முக்கியமான ஒரு சட்டம் இதுதான் அதிகமா 3/2 பங்கு விஷயங்கள், அதாவது 250க்கும் மேற்பட்ட விஷயங்கள் இந்த சட்டத்திலிருந்து எடுத்திருக்கோம். மத்ததெல்லாம் என்னென்ன நாடுல இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்போ அடுத்த டாபிக் போலாம். அடுத்தது என்னது? அதாவது அடுத்த சிறப்பு இயல்புகள். அதாவது 2வது என்ன பார்த்தோம்? பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தோம். 3வது பாருங்களேன், நெகிழும் மற்றும் நெகிழா அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்போட அடுத்த சிறப்பு என்னது? நெகிழும் தன்மையும் இருக்கு, நம்ம கிட்ட நெகிழா தன்மையும் இருக்கு. நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது நம்மளுடைய வல்லுநர்களுக்கு நம்ம அரசியலமைப்பு நெகிழும் அரசியலமைப்பா உருவாக்கலாமா அல்லது நெகிழாத அரசியலமைப்பா உருவாக்கலாமா அப்படின்னு 2 வினாக்கள் போகுது. ஓகேங்களா? அப்படி ஏன்னா இங்கிலாந்துல நெகிழும் அரசியலமைப்பு, அமெரிக்கால நெகிழ அரசியலமைப்பு. அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது 2ல எது எடுக்கலாம்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 2மே இருக்கட்டும். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல என்னது? 2 விஷயமும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கி இருக்கோம்? நெகிழும் தன்மையும் இருக்கும், சில நேரங்களில் நெகிழா தன்மையும் இருக்கும். ஓகேங்களா? அது என்ன? அதுக்கான விளக்கமும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சாதாரண சட்டங்கள், ஒரு நாட்டுல எந்த ஒரு நாடா எடுத்துக்கிட்டாலும் 2 விதமான சட்டங்கள் இருக்கும். இந்தியாவிலேயும் 2 விதமான சட்டங்கள் இருக்கு. ஒண்ணு அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் 1950 நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா? இப்ப நம்ம அதான படிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு அரசியலமைப்பு சட்டம். 2வது சாதாரண சட்டங்கள், ஆர்டினரி லாஸ். கான்ஸ்டிடியூஷனல் லா, ஆர்டினரி லாஸ். சாதாரண சட்டங்கள் 4000க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருக்கு இந்தியாவில். ஓகேங்களா? 4000க்கும் மேற்பட்ட சட்டங்கள் சாதாரண சட்டங்கள். எடுத்துக்காட்டு, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், இந்து திருமண சட்டம், குடியுரிமை சட்டம், மோட்டார் வாகன போக்குவரத்து சட்டம், சாலை விதிகள் பாதுகாப்பு சட்டம். இப்படி எக்கச்சக்கமான சட்டங்கள் நாட்டுல என்ன இருக்கு? சாதாரண சட்டங்கள் இருக்கு. ஏன்னா
அரசியலமைப்பு வைத்து மட்டுமே நாட்டார் என்ன பண்ண முடியுது, நிர்வாகம் செய்ய முடியாது. அரசியலமைப்பு ஒரு அடிப்படையான சட்டம். இது அரசியலமைப்பு சட்டம்ன்றது ஒரு பேசிக் லா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை அடிப்படையாக கொண்டு நிறைய சாதாரண சட்டங்கள் எடுத்துட்டு வருவாங்க. அப்போ ரெண்டு விதமான சட்டங்கள் இருக்கு, நல்லா கவனிச்சுங்க. அரசியலமைப்பே திருத்தணுமா, இந்திய அரசியலமைப்பு திருத்தணுமா, தாராளமாக திருத்தம் செய்யலாம். இந்திய அரசியலமைப்பு திருத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு, நாடாளுமன்றத்துக்கு உண்டு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனை திருத்தலாம். அப்படி நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றோம், யாரு திருத்தலாம், நாடாளுமன்றத்துல ஆளுங்கட்சி உறுப்பினர் இருப்பாங்க, அப்ப அவங்களுக்கு ஓரளவுக்கு மெஜாரிட்டி இருக்கும். எதிர்கட்சி உறுப்பினர்களும் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கும் போதுதான் அரசியலமைப்பை திருத்தக்கூடிய மெஜாரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். வெறும் ஆளுங்கட்சி மெஜாரிட்டி, ஆளுங்கட்சிக்கு இருக்கிற ஒரு மெஜாரிட்டினா பெரும்பான்மை, அந்த பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு என்ன பண்ணிட முடியாது, அரசியலமைப்பை திருத்த முடியாது. அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியலமைப்பை திருத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பாக எதிர்கட்சியோட பங்களிப்பு இல்லாம திருத்த முடியாது. ஓகேவா? அரசியலமைப்பு திருத்த 2/3 சிறப்பு பெரும்பான்மை வேணும், பிளஸ் 50% +1 அப்படின்ற கூடிய அந்த பெரும்பான்மையும் வேணும், சாதாரண பெரும்பான்மை வேணும். ரெண்டு விதமான பெரும்பான்மை எதுக்கு தேவை, அரசியலமைப்பு திருத்த தேவை. அப்போ எதிர்கட்சிகளோட ஒப்புதல் இல்லாம திருத்த முடியாது. சரிங்களா? இதுக்கு பேரு தான் நெகிழா தன்மை அப்படின்னு பேரு. இதுக்கு பேரு நெகிழா தன்மை, நான் பிளெக்சிபிள், ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பிளெக்சிபிள், ஒரு சாதாரண சட்டத்தை எடுத்துட்டு வரணுமா, சாதாரண சட்டத்தை திருத்தணுமா, அதுக்கு சாதாரண பெரும்பான்மை போதுமானது. 50% +1 இதுக்கு பேர் தான் சாதாரண பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி போதுமானது. இது எதிர்கட்சியை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆளுங்கட்சிக்கு இந்த மெஜாரிட்டி இருக்கும். அப்போ நாட்டை நிர்வாகம் செய்ய சாதாரண சட்டங்கள் தேவை. இது சாதாரண சட்டங்களை எடுத்துட்டு வர எதிர்கட்சி ஒத்துழைப்பு இல்லைனாலும் செய்யலாம், இது சாதாரண பெரும்பான்மை போதுமானது. இதுக்கு பேரு நெகிழும் தன்மை. அரசியலமைப்பே திருத்தணும் அப்படின்னா, இல்ல குடியரசுத் தலைவரை நீக்கணும் சொல்றதா இருந்தாலும், வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண, உச்ச நீதிமன்ற நீதிபதி ரிமூவ் பண்ண, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது செய்யறதா இருந்தாலும் என்ன பண்ணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை, சிறப்பு பெரும்பான்மை தேவை, 3/2. ஓகேங்களா? அதுதான் நெகிழா தன்மை. அப்போ நெகிழும் தன்மை, நெகிழா தன்மை, இதுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்படிதான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல சில நேரங்களில் நெகிழும் தன்மையும் சில நேரங்களில் நெகிழா தன்மையும் உள்ளது. நெகிழாத்தன்மை மீண்டும் பாக்குறேன், நெகிழாத்தன்மைனா அரசியலமைப்பை திருத்தக்கூடிய பெரும்பான்மை தானது, சிறப்பு பெரும்பான்மை தானது நெகிழாத்தன்மைன்னு சொல்றோம். ஓகேங்களா? இது நெகிழாத்தன்மை அமெரிக்கால இருந்து எடுத்திருக்கோம், நெகிழும் தன்மை இங்கிலாந்துல இருந்து எடுத்திருக்கோம். அப்ப அரசியலமைப்பை திருத்தணும்னா நெகிழாத்தன்மை. அமெரிக்கால இது வரைக்கும் 27 முறை அரசியலமைப்பு திருத்திருக்காங்க, இந்தியாவில் இது வரைக்கும் 106 முறை அரசியலமைப்பு திருத்திருக்காங்க. இன்னும் சில மாதங்கள்ல 107வது திருத்தமும் வரதான் போது. பட் இப்போதைக்கு எவ்வளவு இருக்கு, 106 திருத்தம் செய்திருக்கிறாங்க. சரிங்களா? அதான் அப்போ ரெண்டுமே இருக்கு, நெகிழ்வு மற்றும் நெகிழாத்தன்மை இருக்கு. எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். 2 வழிகள் அரசியலமைப்பு திருத்தலாம், நாடாளுமன்றத்தோட சிறப்பு பெரும்பான்மை, 2வது நாடாளுமன்ற சிறப்பு பெரும்பான்மை மற்றும் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலத்தோட சட்டமன்றத்தோட ஒப்புதல் பெறுதல், இப்படின்னு 2 வகையில கான்ஸ்டிடியூஷனை திருத்தலாம். இதை பத்தி இன்னும் நம்ம டீட்டெயிலா ஃபியூச்சர்ல படிக்க தான் போறோம். ஓகேவா? இது 3வது சிறப்பா பார்த்திருக்கோம், நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை. ஓகேங்களா? அடுத்து போயிடுமா? அடுத்தது கூட்டாட்சி முறையை கொண்ட ஒற்றையாட்சி. ஓகேங்களா? அடுத்த சிறப்பு கூறு பாருங்க, கூட்டாட்சி முறையை கொண்ட ஒற்றையாட்சி. அது என்ன கூட்டாட்சி முறையை கொண்ட ஒற்றையாட்சி? இந்திய அரசியலமைப்புல கூட்டாட்சியும் இருக்குது, ஒற்றையாட்சியும் காணப்படுது. என்னது, கூட்டாட்சி கூறுகளும் இருக்கு, பெடரல் ஸ்கீமும் இருக்கு, யுனைடெட் ஸ்கீமும் இருக்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல. அது என்ன கூட்டாட்சி அப்படின்னும் போது, ஓகேவா, இங்க பாருங்க, நம்ம அரசியலமைப்புல கூட்டாட்சி தன்மை என்ன, இப்போ ஒரு சில விஷயத்துல நம்ம சொல்ல போறோம், இதெல்லாம் கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? 2 அரசாங்கம், ஒரு நாட்டுல 2க்கும் மேற்பட்ட அரசாங்கம் இருந்தாவே கூட்டாட்சி தான். இந்தியாவில 2 அரசாங்கம் இருக்கு, 1 யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம், 2 ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கங்கள். ஓகேவா? இது இருக்கு. அதிகாரத்தை பகிர்றாங்க. அது என்ன அதிகாரம், மத்திய அரசுக்கு இவ்வளவு அதிகாரம், அட்டவணை 7ல பார்த்திருக்குமே, மாநில அரசுங்களுக்கு இவ்வளவு அதிகாரம், 2 சேர்ந்து இவ்வளவு அதிகாரம், புதுப்பட்டியல் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அப்ப அதிகார பகிர்வு இருந்தாலும் கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டு.
எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஒரு நாட்டுல எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருந்தா அந்த அரசியலமைப்பு என்ன சொல்லலாம், கூட்டாட்சி தன்மை இருக்கு. ஏன்னா மத்திய அரசு மாநில அரசோட அதிகாரங்களை கிளீனா எழுதி வச்சிருக்காங்க இல்லையா, அதனால கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அடுத்தது அரசியலமைப்போட மேலானோர் தன்மை. யாரு, மத்திய அரசு உயர்ந்ததா மாநில அரசு உயர்ந்ததா அப்படின்னா ரெண்டுமே இல்ல. யார் உயர்ந்தது, கான்ஸ்டிடியூஷன் தான். யார் உயர்ந்தது, கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு. அதான் அரசியலமைப்போட மேலான தன்மை. அதுக்கடுத்து வாங்க நெகிழ அரசியலமைப்பு. நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா, நம்ம அரசியலமைப்பு திருத்தணும்னா மாநிலத்தோட சப்போர்ட்டும் தேவைப்படும். சில நேரங்கள்ல கூட்டாட்சி தன்மையான விஷயங்கள்ல கை வைக்கிறதா இருந்தா, திருத்தம் செய்வதா இருந்தா மாநிலத்தோட பங்களிப்பு இல்லாம செய்ய முடியாது. அதனால நெகிழ அரசியலமைப்பு அதுவும் கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து சுதந்திரமான நீதித்துறை. நீதித்துறை ஓகேவா, மத்திய அரசு இருக்கா, அதுக்கு அதனுடைய கண்ட்ரோல்ல உச்ச நீதிமன்றம் அப்படி இல்ல. மாநில அரசு இருக்கா, அதனுடைய கண்ட்ரோல்ல உயர் நீதிமன்றம் அப்படி கிடையாது. சுதந்திரமாக செயல்படுது. யாரு, இங்க நாடாளுமன்றமோ நிர்வாகமோ உச்ச நீதிமன்றத்தில் தலையிட முடியாது. மாநிலத்துல நிர்வாகமும் சட்டமன்றமும் உயர் நீதிமன்றத்தில் தலையிட முடியாது. அது எப்படி இருக்குன்னா, இந்த ரெண்டு அமைப்பில் இருந்தும் சுதந்திரமாக செயல்படுகிறது. இதுவும் எதுக்கு எடுத்துக்காட்டு, கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கடுத்து ஈரவை நாடாளுமன்றம். ஓரவை நாடாளுமன்றம் இருந்தா அது ஒற்றையாட்சிக்கு எடுத்துக்காட்டா இருக்கும். நம்ம நாட்டுல ஈரவை, குறிப்பா மக்களவை மக்கள் வாக்களித்து அந்த உறுப்பினரை தேர்ந்தெடுக்க போறாங்க. அது இல்ல. இன்னொரு அவை இருக்கு இல்லையா, மாநிலங்களவை. மாநிலங்களவை மாநிலத்துல இருந்து எம்எல்ஏக்கள் மூலம் ஓட்டு போட்டு என்ன பண்ண போறாங்க, அங்க போக போறாங்க. மாநிலத்துல எந்த கட்சி, அதாவது மாநில கட்சிகள் இருக்கு இல்லையா, மாநில கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் எங்க இருப்பாங்க, இந்த மாநிலங்களவையில் இருப்பாங்க. அதாவது மாநிலோட பிரதிநிதித்துவம் மாநிலங்களவை இருக்கும். அதனால ரெண்டு அவை நாடாளுமன்றம் இருக்கா, அது கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது கடைசியா உச்ச நீதிமன்றம். ஏன் உச்ச நீதிமன்றம் கூட்டாட்சிக்கு எடுத்துக்காட்டு, ஏன்னா அரசியலமைப்பை பாதுகாக்கிறது. இல்ல மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பிரச்சனை என்னும் போது உச்ச நீதிமன்றம் தான் அதுக்கு என்ன பண்ண முடியும், தீர்வு காண முடியும். உச்ச நீதிமன்றம் தான் அந்த வழக்கை விசாரிக்க முடியும், வேற யாரும் விசாரிக்க முடியாது. அப்போ மாநிலங்களையும் பாதுகாக்குது. மாநிலத்துக்கு மத்திய அரசுக்கும் பிரச்சனை வரும்போதும் உச்ச நீதிமன்றம் தான் இது தீர்ப்பு சொல்லுது. அரசியல் அமைப்பையும் பாதுகாக்குது. அப்படின்னும் போது உச்ச நீதிமன்றம் எதற்கு எடுத்துக்காட்டு, கூட்டாட்சி அரசியல் அமைப்பிற்கு எடுத்துக்காட்டு. சரி, நம்ம அரசியல் அமைப்பு அப்போ நம்ம கூட்டாட்சி நாடா தான் உருவாக்கி இருக்குமா இந்தியாவை? இல்ல, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஒற்றையாட்சி கூறுகளும் உள்ளன. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் என்னது, ஒற்றையாட்சி கூறுகளும் உள்ளன. நம்ம இந்திய அரசியல் அமைப்பில் ஒற்றையாட்சி தன்மை உள்ளன. அதுவும் ஒரு லிஸ்ட் போடலாம். என்ன ஒற்றையாட்சி தன்மை, வலுவான மத்திய அரசு. இந்தியாவில மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. ஆனா அமெரிக்கா மாதிரி மத்திய அரசு மாநில அரசு விஷயத்துக்குள்ள தலையிட முடியாது. இந்தியாவில் அப்படி இல்ல, மத்திய அரசு நினைச்சா மாநிலத்தோட விஷயத்துல தலையிட முடியும். ஓகேங்களா? அப்போ வலுவான மத்திய அரசு. எக்ஸாம்பிள் 356 பயன்படுத்தி மத்திய அரசு மாநில அரசு கலைக்க முடியுமா? பல்வேறு விஷயங்கள்ல மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணுற மத்திய அரசு. அப்ப யார் ஸ்ட்ராங்கா இருக்கா இந்தியாவில் அப்படின்னா மத்திய அரசு தான். அதனால வலுவான மத்திய அரசு. இது ஒற்றையாட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஒரே ஒரு அரசியலமைப்பு, ஒற்றை அரசியலமைப்பு எங்க, தேசியம் முழுவதும், அதாவது தேசிய அரசியலமைப்பு தான் இருக்கு, மாநிலத்துக்கிட்ட அரசியலமைப்பு இல்ல. அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா 2 அரசியலமைப்பு இருக்கும், மாநிலத்துக்கு ஒண்ணு இருக்கும், மத்தியில ஒண்ணு இருக்கும். ஆனா இந்தியாவில் மத்தியத்துக்கு, அதாவது இந்தியா முழுக்க சேர்ந்து ஒரே அரசியலமைப்பு தான். அது ஒற்றையாட்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வேற என்ன, ஒற்றை குடியுரிமை. இப்ப எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏல இரட்டை குடியுரிமை இருக்கும், மத்தியில ஒரு குடியுரிமை, மாநில ஒரு குடியுரிமை. ஆனா இந்தியாவில் அப்படி இல்ல, இந்தியா முழுக்க சேர்ந்து ஒரே குடியுரிமை, நேஷனாலிட்டி அப்படிதான் சொல்றோம், இந்தியன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதுதான். அப்போ ஒற்றை குடியுரிமை. நெகிழும் அரசியலமைப்பு. சில நேரங்கள்ல அரசியலமைப்பு என்ன இருக்கு, சாதாரண பெரும்பான்மையில சட்டங்களை எடுத்துட்டு வரலாம். அப்படி சாதாரண பெரும்பான்மையில சட்டங்களை எடுத்துட்டு வரும்போது மாநில உரிமைகளும் மறுக்கப்படும், பாதிக்கப்படும். இது நெகிழும் தன்மை சொல்லுவாங்க. அது ஒற்றையாட்சிக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது வாங்க, ஒருங்கிணைந்த நீதித்துறை. இந்திய நீதித்துறை எப்படி இருக்கு, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சபார்டினேட் கோர்ட், இப்படி ஒருங்கிணைந்து காணப்படுது. ஒற்றையாட்சி நாடுகள்ல தான் இருக்கும், ஒருங்கிணைந்து காணப்படும். யுஎஸ்ஏல அப்படி இல்ல, மத்திய அரசு அதுக்குன்னா அதுக்கு இணையானது எது, உச்ச நீதிமன்றம். மாநில அரசு இருக்குன்னா அதுக்கு இணையானது எது, உயர் நீதிமன்றம். சோ அந்த மாநிலத்துக்கு உயர் நீதிமன்றம். ஓகேங்களா? அங்க மத்தியில அங்க யாரு இருக்கும், உச்ச நீதிமன்றம் இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல, இது எல்லாரையும் யாரு கண்ட்ரோல் பண்ண முடியும், உச்ச நீதிமன்றம் தான் கண்ட்ரோல் பண்ணும். எப்படி இருக்கு, ஒருங்கிணைந்து காணப்படுது. சரிங்களா? அடுத்து வாங்க, வேற என்ன ஒற்றையாட்சி,
மத்திய அரசால் ஆளுநர் நியமனம். ஆளுநர் எங்க வரணும்? மாநிலத்துக்கு வரணும். மாநில அரசோட நிர்வாக தலைவர் தான் ஆளுநர். மாநிலத்துல ஹையஸ்ட் போஸ்ட் யாரு? ஆளுநர். கரெக்டா? அந்த ஆளுநர் எங்க இருந்து வராரு? மத்திய அரசு நியமனம் செஞ்சு வராரு. அப்ப யாருடைய ஏஜென்டா வராரு? மத்திய அரசோட ஏஜென்டா வராரு. அப்ப அதன் மூலமா மத்திய அரசுக்கு ஒரு பிடிப்பு இருக்கு மாநிலத்துல. நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம். மத்தியில ஆளக்கூடியது ஒரு கட்சியா இருக்கும். அதனுடைய வேண்டாத கட்சிகள் மாநிலங்கள் ஆண்டா என்ன பண்ணுவாங்க? அங்கிருந்து ஒரு அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டான ஒரு ஆளை போட்டு ஆளுநரை என்ன பண்ணுவாங்க? ரொம்ப அந்த மாநிலத்தோட உரிமையை பறிப்பாங்க, இல்ல டைப் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? நம்ம பாக்குறோமா இல்லையா? சோ அதுதான். அப்போ இது ஒற்றை ஆட்சியில தான் இப்படி இருக்கும். அகில இந்திய பணிகள், ஆல் இந்தியா சர்வீஸ், அகில இந்திய பணிகள் இருக்குல்ல, அகில இந்திய பணிகள் ஒற்றை ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. ஏன்னா இந்தியா முழுக்க என்ன பண்ணலாம்? அவர் நபர எங்க வேணாலும் அவர் பதவியில் அமர்த்தலாம். தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கிற ஐஏஎஸ் போஸ்ட் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் வர போறாங்க. வெளியில இருந்து என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. பல பல மாநிலங்கள்ல இருந்து வருவாங்க. அதே போல தமிழ்நாட்டுல இருந்தா மற்ற மாநிலங்களுக்கு போவாங்க இல்லையா? புரியுத சொல்றது? அப்ப இதன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு ஒற்றைத்தன்மை தான் ஏற்படும். ஓகேங்களா? அது வேற ஒரு வகையில நல்லது. பட் ஆனா ஆட்சி அந்த அங்கல பார்க்கும்போது அது என்னது? ஒற்றை ஆட்சிக்குள்ள வரும். நெருக்கடி நிலை ஏற்பாடுகள், 3 விதமான நெருக்கடி நிலை இருக்கு. 352 போட்டாலும் சரி, 352 போட்டா இந்தியா முழுக்க யாருடைய கண்ட்ரோல்ல? மத்திய அரசு போயிடும். 356 பயன்படுத்தினா எந்த மாநிலத்துல 356 இருக்கோ அது நேரா யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? மத்திய அரசு. அதே போல நிதி நெருக்கடி நிலை. இப்படி நெருக்கடி நிலை பிறப்பிக்கும் போது இந்தியா ஒற்றையாட்சி நாடா மாறிடும். அதுக்கு அடுத்தது தேர்தல் ஆணையம். பாருங்க, இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு மத்தியில. அந்த தேர்தல் ஆணையம் லோக்சபா தேர்தலையும் நடத்துது, மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்துது. மத்திய தேர்தலையும் நடத்துது, மாநில தேர்தலையும் நடத்துது. ஓகேங்களா? அப்போ இது எதுக்கு? ஒற்றையாட்சிக்கு எடுத்துக்காட்டு. அதுக்கு அடுத்தது ஒருங்கிணைந்த தணிக்கை, சிஏஜி. அரசாங்கம் இப்ப மத்திய அரசு இருக்கு, மாநில அரசு இருக்கு. பட்ஜெட் போடுறாங்க, என்ன பண்றாங்க? அந்த தொகையை செலவு செய்யறாங்க திட்டங்களுக்காக. அதை எப்படி செலவு செஞ்சாங்க அப்படின்னு தணிக்கை செய்யக்கூடியதான் சிஏஜியோட வேலை. அதான் தணிக்கை. இந்த மத்தியில் இருக்கிறார் இல்லையா சிஏஜி, அவரே தான் மாநில அரசையும் என்ன பண்றாரு? தணிக்கை செய்கிறார். மத்திய அரசையும் தணிக்கை செய்யறாரு, அவரே தான் மாநில அரசையும் தணிக்கை செய்யறாரு. இது ஒற்றையாட்சி. அடுத்தது வேற என்ன இருக்கு? மாநிலங்களுக்கு வாய் உரிமை இல்லை. அது என்ன மாநிலங்களுக்கு வாய் உரிமை இல்லை? நம்ம பகுதி 1ல பார்ப்போம். மாநிலம் இருக்கு இல்லையா? மாநிலத்துல பெயர் மாற்றம் செய்யணுமா? மாநில எல்லையை குறைக்கணுமா? மாநில எல்லையை அதிகரிக்கணுமா? மாநில எல்லையை மாத்தி அமைக்கணுமா? யாருக்கு அதிகாரம் இல்ல? மாநில அரசுக்கு அதிகாரம் இல்ல, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு. மாநிலங்களுக்கு வாழ் உரிமை இல்லை. என்னுடைய மாநிலத்தோட பேரை மாத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியாது. யாருக்கிட்ட கேட்கணும்? மத்திய அரசு கிட்ட கேட்கணும். புரியுங்களா? இப்போ ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்க வேணாம்னு அந்த மாநிலம் நினைக்குது, இருந்தாலும் பிரிக்கிறாங்க. இல்ல 2 மாநிலம் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இருந்தாலும் சேர முடியல. அப்படி எது செஞ்சாலுமே மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கா? கிடையவே கிடையாது. யாருக்கு தான் அதிகாரம்? மத்திய அரசுக்கு தான். அப்ப மாநிலங்களுக்கு என்ன கிடையாது? வாய் உரிமை இல்லை. அடுத்து பாருங்க, கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை. நம்ம இப்பதான் சொல்லியிருந்தோம், 2 அவை இருக்கு இல்லையா? 2 அவைனா மக்களவை விட்டுருங்க, மாநிலங்களவை இருக்குல்ல, அப்பர் ஹவுஸ். மாநிலங்களவை மாநிலங்களின் பிரதிநிதியாக செயல்படுகிறது. மாநிலங்களோட ஒரு பொறுப்பான ஒரு அமைப்பா அது இருக்கு. மாநிலத்துல எந்த கட்சி எல்லாம் மெஜாரிட்டியா இருக்கோ அந்த கட்சியை சேர்ந்த எம்பி தான் இங்க இருப்பாங்க, பிரதிநிதிகள். அவங்களே ஒரு சில இடங்கள்ல மாநிலங்களவையே மாநிலத்தோட உரிமையை மீறும். எப்ப மீறும்? மத்திய பட்டியல்ல நாடாளுமன்ற சட்டம் ஏற்றும், மாநில பட்டியல்ல மாநில அரசு சட்டம் ஏற்றும். சில நேரத்துல மாநில பட்டியல்லையும் மத்திய அரசு சட்டம் ஏற்றும், மாநில பட்டியலையும் மத்திய அரசு சட்டம் ஏற்றும், நாடாளுமன்றம். அப்படி சட்டம் ஏற்றணும் அப்படின்னா ஆர்டிகல் 249 அதற்கான வழிவகை சொல்லுது. அந்த மசோதாவை ராஜ்யசபால தான் எடுத்துட்டு வருவாங்க. எங்க எடுத்துட்டு வருவாங்க? ராஜ்யசபால தான் எடுத்துட்டு வருவாங்க. ராஜ்யசபால எடுத்துட்டு வந்து மாநிலத்தோட உரிமை, மாநிலத்தோட ஒப்புதல் வாங்கிட்ட என்ற அடிப்படையில அங்க எடுத்துட்டு வந்து அறிமுகப்படுத்தி அப்புறம் மக்களவைக்கு எடுத்துட்டு போவாங்க. அங்கே ஒப்புதல் கொடுத்த பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுப்பாரு. சோ அப்போ மாநிலத்தோட உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாவே எது மாறி இருக்கு? மாநிலங்களவை இருக்கு.
மாநிலங்களவை இருக்கோட நோக்கமே மாநிலங்களை பாதுகாக்கணும். அதுக்கு தான் அது இருக்கு. சில நேரங்கள்ல மாநிலத்தோட உரிமையும் அது பறிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அதுதான் என்ன சொல்றாங்க, கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை. ஓகேங்களா, அடுத்து போயிடலாமா? அடுத்து மாநில மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைக்கும் அதிகாரம். ஆமா, ஒரு மாநிலத்துல சட்டமன்றத்துல என்ன பண்றாங்க, மசோதா நிறைவேற்றுறாங்க. அந்த மசோதா நிறைவேற்றினா ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கணும். கரெக்டா? ஆளுநர் கிட்ட அனுப்பின ஒப்புதலுக்கு சில நேரம் என்ன பண்ணிடுறாருன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிடறார். அவர் ஒப்புதலுக்கு அதை நிறுத்தி வச்சிடறார். ஒப்புதல் கொடுக்காம குடியரசுத் தலைவர் கொடுக்கட்டும். புரியுது சொல்றது? அப்படி போகும்போது மாநிலத்துல முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் யாருக்கு போயிடுது? இப்போ குடியரசுத் தலைவருக்கு போயிடுது. இதுதான் ஒற்றையாட்சி. நம்மளுடைய அரசியல் அமைப்புல அப்போ ஒற்றையாட்சி கூறுகளும் இருக்கு, கூட்டாட்சி கூறுகளும் இருக்கு. ஆனால் எது அதிகமா இருக்கு அப்படின்னா, எது அதிகமா இருக்கு? ஒற்றையாட்சி கூறுகள் தான் அதிகமா இருக்கு. இந்த கூறுகள் ஒற்றையாட்சி கூறுகள் தான் இருக்கு. அதனாலதான் பாருங்க, ஓகேவா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கூட்டாட்சி என்ற வார்த்தை அரசியலமைப்புல எங்கேயுமே இல்ல. மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்ற வார்த்தை விதி 1ல இருக்கு. அதுதான் இந்திய கூட்டாட்சி அப்படின்னு தெரியுது பார்க்கும்போது. ஓகேவா, நம்மளுடைய கூட்டாட்சி நம்மளுடைய மாநிலம் கூட்டாட்சியில தான் என்ன இருக்கும், ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கும். நம்மளுக்கு இந்தியா கூட்டாட்சி நாடு இல்ல, ஆனா கூட்டாட்சி கூறுகள் இருக்கு. அப்படி இருக்கிறதால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தியிருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு மாநிலமோ இந்திய கூட்டாட்சின்னு சொல்றதுல இந்திய ஒன்றியத்திலிருந்து விலகி செல்ல முடியாது. சரியா? அடுத்து போயிடலாமா?